கணவன்களுக்கு மாமியார் வீட்லேயும் மரியாதை தான், தன்னோட வீட்லேயும் மரியாதை தான். மாமியார் வீட்டுக்கு போனாலும் மருமகனுக்கு பிடிச்சது தான் செய்யணும். அதே தன்னோட வீட்டில் இருந்தாலும் என்னோட பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும். பையன் அப்படித்தான் சாப்பிடுவான், இதைத்தான் சாப்பிடுவான், இப்படித்தான் சாப்பிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா வீட்லேயும் அவங்களோட இஷ்டப்படி தான் நடக்கும். அதே நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் மாப்பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும், அதை எடுத்து வை, இதை எடுத்து வைன்னு அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நடக்கும். அப்போ எதுதான் நம்ம வீடு அப்படின்னு நமக்கு பல நேரங்களில் டவுட் ஆகும். கல்யாணம் ஆன உடனே சடனா அது அம்மா வீடா மாறிடுது. கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் மாமியார் வீடா மாறிடுது. எது நம்ம வீடுன்னு தெரியறதுக்கே பல வருடங்கள் ஓடிடுது. அது வரைக்கும் ஊர் பேர் தெரியாத ஒரு விலாசமா தான் வாழ வேண்டியதா இருக்கு. விலாசம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷனுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அப்படியே வாழ்க்கை போயிருது. பல நேரங்கள்ல நமக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்து போயிருது. இது நிறைய பேத்துக்கு இந்த அனுபவம் இருக்கும். குடும்பம், புருஷன், பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தின சிந்தனை மட்டும் தான் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் எல்லா நேரங்கள்லயும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை பத்தின சிந்தனை எதுவுமே இருக்காது. இவ்வளோ பேசுறமே, இவங்கெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியுமானா அதுவும் நம்மளால முடியாது. இவ்வளோ பண்ணினாலும் எவ்வளோதான் செஞ்சாலும் நீ என்ன பண்ணுன, இது உன் கடமை, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னோட மாமியார் வீட்டுல தனக்கு மட்டுமே மரியாதை தேவைப்படும் அப்படின்னு நினைக்க தெரிஞ்ச பல ஆண்களுக்கு தன்னோட வீட்லயும் தன்னோட மனைவிக்கு மரியாதை தேவைப்படுது அப்படிங்கறத யோசிக்க தெரியறதே இல்லை. இது சில ஆண்களுக்காக.